Hi friends, welcome to Innate Talent. இன்னைக்கு நாம Wipro Elite NTH 2022 ஓட registration process step by step எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். Clear? So நல்லா நோட் பண்ணிக்கோங்க. It's a registration process. சரிங்களா? So டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் எலைட் NTH நேஷனல் டேலண்ட் ஹண்ட் 2022 சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் டேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 20 to 25 கொடுத்துருந்தாங்க செப்டம்பர்ல இப்போ 25th to 27th இட் மீன்ஸ் 25 26 27 செப்டம்பர் 2021 இந்த ஆன்லைன் டெஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று ஈவினிங்லேருந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர் தான் ரிஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எவாலுவேஷன் ப்ராசஸ் என்னென்ன சரிங்களா இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் அப்ளை நவ் இங்கே இருக்குது அப்ளை நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் கிளியர் ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை இஸ் செப்டம்பர் 15th எக்ஸாம் டேட் 25th செப்டம்பர் அப்படின்றத கொடுத்துட்டாங்க எவாலுவேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்தது அசஸ்மெண்ட் அடுத்தது பிஸ்னஸ் டிஸ்கஷன் அடுத்தது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அடுத்து ஆஃபர் லெட்டர் இதுதான் ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு நடக்க போகிறது சரிங்களா 3.5 lakhs per annum டெசிக்னேஷன் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் 12 months அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா 1 பேக்லாக் 1 அரியர் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக போன இதுலேயே சொல்லியிருக்கோம் கிளியர் ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் இன்னேட் டேலண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ரிஜிஸ்டர் நவ் இப்போ நம்ம கிளிக் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்டில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீட்டெயிலாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க பாருங்க எலைட் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் 2022 விப்ரோ லிமிடெட் பேன் இந்தியா ப்ராசஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் டெட்லைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜாப் ஃபங்க்ஷன் வந்து இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் ரோல் அப்படின்றத கொடுத்துட்டாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்றது கொடுத்துருக்காங்க கிளியர் ஸோ இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக அதாவது முன்ன என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்ற கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இமெயில் அட்ரஸ்க்கான இது வருது இங்கே நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தாங்கணும் நம்ம சரிங்களா இப்போ நம்ம இமெயில் அட்ரஸை டைப் பண்ணலாம் ஸோ இமெயில் அட்ரஸ் கேட்டுச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன் இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளை அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நமக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் நேம் கேட்டிருக்காங்க மிடில் நேம் உங்களுக்கு இருந்தால் மிடில் நேம் கொடுத்துக்கோங்க த லாஸ்ட் நேம் ஸோ டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜெண்டர் காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க காலேஜ் நேம் டைப் பண்ணாலே ஆப்வியஸாக காலேஜ் நேம் இங்கே ரோல் அவுட் ஆகுது நம்ம அடுத்தது நம்மளோட உங்களோட காலேஜ் ரோல் நம்பர் அண்ட் பிரைமரி இமெயில் அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்கு கரெக்டான இமெயில் அட்ரஸாக பார்த்து கொடுங்க சரிங்களா அடுத்தது அதே கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இமெயில் அட்ரஸை அடுத்தது பர்சனல் இமெயில் அட்ரஸ் அதே இமெயில் அட்ரஸ் தான் அப்படின்னா சேம் as பிரைமரி இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் சரிங்களா ஐ அக்ரி அப்படின்றத கொடுக்க சொல்லியிருக்காங்க அக்ரி கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத டைப் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே நல்லா பாருங்க இந்த ஃபீல்டு எல்லாமே நம்ம ஃபில் பண்ணோம் கான்டாக்ட் டீடைல்ஸ் கரண்ட் மோஸ்ட் ரீசெண்ட் எஜுகேஷன் ப்ரீவியஸ் எஜுகேஷன் எல்லாமே இங்கே இருக்கு இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் சேவ் நெக்ஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது போகுது இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அப்படியே டீட்டெயிலாக இங்கே டிஸ்பிளே ஆகுது ஓகேவான்னு பார்த்துக்கோங்க ஓகேன்னு பார்த்தா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெயில் கேட்கும் இப்போ சரிங்களா இமெயில் அட்ரஸ்க்கு வெரிஃபை கொடுத்துட வேண்டியது தான் வெரிஃபை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓடிபி கேட்கும் ஸோ ஓடிபியை நம்ம டைப் பண்ணிட வேண்டியது தான் ஸோ வெரிஃபை இமெயில் இங்கே கேட்டு இருந்துச்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை கொடுத்துட்டேன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்துச்சு ஓடிபி டைப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளோட பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்கு சரிங்களா பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம் அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டும் நம்ம டைப் பண்ணணும் அடுத்தது அட்டாச் ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் ரெஸ்யூமை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணிடுங்க சரிங்களா இங்கே பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணுறேன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ரிசீவிங் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த காலேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ ஆப்வியஸாக நீங்களும் இதை கூட கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் வேறு ஏதாவது தேவைனாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னும் அட்ரஸ் டைப் பண்ணணும் அட்ரஸ் டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட வேண்டியது தான் ஸோ ஒன்ஸ் கான்டாக்ட் டீடைல் முடிச்சு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நெக்ஸ்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகுது அதாவது கரண்ட் அண்ட் மோஸ்ட் ரீசெண்ட் எஜுகேஷன் அப்படின்றது எல்லாமே சரிங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் கரண்ட்லி பர்சூவிங் அன் எஜுகேஷன் அண்ட் நாட் ரிசீவ்ட் மை டிகிரி ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க சரிங்களா ப்ரோக்ராம் பி மேஜர் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க
பேட்ச் பார்த்தீங்கன்னா 2022 பாஸ்ட் அவுட் நீங்க. அதே மாதிரி கரண்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் 8/2018 2018 அப்படின்றது அதை 18th நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. இப்போ 2022 கம்ப்ளீட் பண்ண போறீங்க. உங்களோட ரோல் நம்பர், இப்போ எந்த செமஸ்டர்ல இருக்கீங்க சரிங்களா. நீங்க லேட்டரல் என்ட்ரினா லேட்டரல் என்ட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க இங்க சரிங்களா. அதே மாதிரி பெர்சன்டேஜ் உங்க சிஜிபிஎல இருந்தா அதை அப்படியே பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக்லாக் டீடைல்ஸ் அரியர் சரிங்களா. உங்களுக்கு அரியர் இல்லை அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணவே தேவையில்ல, அதை அப்படியே நீங்க விட்டுறலாம் சரிங்களா. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கரண்ட்ல அரியர் இருக்கு, அதுக்கு நல்லா பாத்துங்க. 1 அரியர் இங்க அலௌட் சொல்லியிருக்காங்க. அரியர் இருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. 1 மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா. நல்லா பாருங்க, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆன்கோயிங் அரியர்ஸ் 1 சரிங்களா. அது நீங்க இது பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லாக்ஸ் இது வரைக்கும் என்ன இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கணக்கு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா கொடுங்க. இப்போ நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. இது எதுவுமே நீங்க கொடுக்கவே வேண்டாம் சரிங்களா. பிளாங்காவே இருந்துட்டு போகுது. கிளியர். ஓகே, முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ நம்மளோட ஸ்கூலிங்ஸ், அதாவது ப்ரீவியஸ் எஜுகேஷன் 12th 10th இதெல்லாம் இங்க நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட ஸ்கூலிங் எஜுகேஷன் பத்தி பாத்துக்கோங்க. அதாவது 12th அப்படின்னா எந்த ஸ்கூல், என்ன போர்டு படிச்சீங்க, ஃபுல் டைம், என்ன டிகிரி, ஐ மீன் என்ன பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, என்ன பெர்சன்டேஜ், அதாவது பெர்சன்டேஜ்ல சிஜிபிஎல்ன்றதை பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா பெர்சன்டேஜ் தான் இருக்க போகுது. அண்ட் பிரான்ச் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா என்னன்றதை கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் ஆயிடுது, நாம எதுவும் எடிட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி 10th பாத்தீங்கன்னா 10th அதே மாதிரி ஃபில் பண்ணிட வேண்டியதான். முடிச்ச உடனே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான காலம் ஃபில், ஐ மீன் கேக்குதுங்க சரிங்களா. நமக்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்க ஃபில் பண்ண வேண்டியதான். ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் எனி இன்டர்ன்ஷிப், ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரீவியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இல்லைன்னா கொடுத்துட வேண்டியதான். இருக்கு ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் நீங்க ஏதாவது கம்பெனிஸ்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னா இங்க தாராளமா நீங்க ஆட் பண்ணலாம், தப்பே கிடையாது சரிங்களா. கொடுத்துட வேண்டியதான். அடுத்தது போட்டோஸ் வந்து இங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம போட்டோவை அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா போட்டோ அப்லோட் பண்ண உடனே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேஜ் ஆல் டன் வந்துடும். ஆல் டன்றது வந்து ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு முடியும் சப்மிட்ல சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மை ப்ரொஃபைல போய் உங்களோட ப்ரொஃபைல் நீங்க டைப் பண்ணது எல்லாமே பார்க்கலாம். மேபி சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்ன்றத காமிச்சிருக்கு. பட் என்ன அப்படின்னா நம்ம அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் டீடைல பிஇ அப்படின்ற டைப் பண்ணல, பிஇ அப்படின்றது போடும்போது திஸ் ப்ரொஃபைல் இஸ் நாட் சூட்டபிள்ன்ற மாதிரி சம்டைம்ஸ் காட்டுது சில பேருக்கு. நேற்று சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் பிடெக் அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா அக்செப்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் அதை பிடெக் கூட சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் அப்ளை பண்ணும்போது அப்படி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எங்க நல்லா பார்த்துக்கோங்க. விப்ரோ லிமிடெட் எலைட் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் 2022 உள்ள வந்துருச்சுங்க சரிங்களா. ஸோ அந்த ஜாப் ப்ரொஃபைல் இங்கே மறுபடியும் இங்கே வந்திருக்கு. இங்கே சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறது ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ், hiring process, resume shortlisting சரிங்களா. ஓகே, venue and schedule to be announced, online test to be announced, business discussion to be announced. இது எல்லாமே ப்ராசஸ் நமக்கு நல்லாவே தெரியும். எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க நல்லா இங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இங்க வந்துட்டே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த இடத்துல யூஜி தான் காமிச்சிருக்கும் எரர் மாதிரி, பட் நீங்க அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ப்ரொஃபைல் அப்படின்றத கொடுத்துருக்கேன் சரிங்களா. ரெஸ்யூம், நம்மளோட ரெஸ்யூம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணது தான். அப்ளை கொடுக்குறேன் சரிங்களா. அப்ளை அண்ட் அக்ரி அண்ட் அப்ளை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அக்ரி அண்ட் அப்ளை. யூ அப்ளைடு ஃபார் திஸ் ஜாப் ப்ரொஃபைல் சரிங்களா. யூ அப்ளைடு வித் த ரெஸ்யூம் திவ்யா சேஞ்ச் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எலைட் நேஷனல் ஹேண்ட் 2022க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் வந்துருது. இங்க நல்லா பாருங்க, அப்ளிகேஷன் சப்மிட்டட் விப்ரோ லிமிடெட் எலைட் நேஷனல் டேலண்ட் ஹேண்ட் 2022 அப்படின்ற மாதிரி திவ்யா, டியர் திவ்யா வரதராஜன், யூ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் ஜாப் ப்ரொஃபைல் விப்ரோ லிமிடெட் அப்படின்றத இங்க வந்திருக்கு சரிங்களா. ஸோ இது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில், நம்ம சக்சஸ்ஃபுல்லா இங்க மெயில சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு. கிளியர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ். இதுல வந்து எங்க நமக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான், டக்கு டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். போட்டோ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல ஆல் டன் அப்படிங்கிற ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி காட்டும். அது ஏன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். சம்டைம்ஸ் அந்த B.E அந்த இடத்துல வந்து நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி காட்டுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்க வந்து நம்ம அப்ளை பண்றோமோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பிடெக் மாத்திருங்க, அக்செப்ட் ஆயிக்குது அப்ளிகேஷன் சரிங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். கிளியர். யூ அப்ளைட் ஃபார் திஸ் ஜாப் ப்ரொஃபைல் இங்க காட்டு தெரியுமா, அதே மாதிரி அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன் கேட்கும். அங்கே அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விப்ரோக்கு அப்ளை ஆயிடும். கிளியர். காரணம் என்னன்னா உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் செட்ல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல அப்ளை பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஆல்ரெடி சூப்பர் செட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க.
சூப்பர் செட் அப்படிங்கிறது இந்த வெப்சைட், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? சூப்பர் செட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க. சரிங்களா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காக்னிசன்ட் கூட இப்போ நிறைய பேர் சூப்பர் செட்ல தான் அப்ளை பண்ணிருப்பீங்க. கிளியர்? ஜென்சி நெக்ஸ்ட் எல்லாம். ஸோ ஆல்ரெடி சூப்பர் செட்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிட்டு, கிளியர்? லாகின் மட்டும் பண்ணிட்டு டைரக்டா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஏதாவது இதுல எரர் காமிச்சது அப்படின்னா எங்க எரர் காமிக்கிறதுன்னு பார்த்துட்டு உங்க ஜாப் ப்ரொஃபைல போய் நீங்க சேஞ்சஸ் பண்ணிடலாம், போதும். வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. கிளியர்? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ எலைட் NTH 2022க்கான கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் காலம்ல போடுங்க, we will reply you back. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இன்னேட் டேலண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.